இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே எஜுகேஷனல் அண்ட் சேஃப்டி அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் நீங்கள் பர்சனலாக உங்களுடைய ஃப்ரெண்டுக்கோ இல்லை லவருக்கோ பேசக்கூடிய கால்ஸ் எல்லாமே வந்து சீக்ரெட்டாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அது ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு சீக்ரெட்டாக ரெக்கார்ட் ஆகி உங்களோட ஃபோனில் ஸ்டோர் ஆகி சம்டைம்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் வந்து இது உங்களுடைய ப்ரைவேசியை வந்து சேஃபாக வச்சுக்காது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ரெக்கார்ட் ஆகுமா? அப்படி ரெக்கார்ட் ஆச்சுன்னா எங்கே போய் சேவ் ஆகும்? அதுக்கு ஏதாவது ஆப் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ? அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது நம்ம எப்படி சேஃபாக நம்மளுடைய ப்ரைவேசியை சேஃபாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆள்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கும் பிடிச்சிருந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம சொல்கிற ட்ரிக்கு, அதாவது உங்களுடைய ஃபோனில் ஏதாவது பண்ணி வச்சுருக்காங்களா, அதாவது ஆப் எதாவது இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக அந்த ஆப்பை நம்ம இந்த வீடியோ கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் வேணும்னா கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஆப்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் என்கிட்ட இருக்கிற மொபைலை வச்சு உங்களுக்கு நான் லைவாக டெமோ காட்ட போகிறேன். அந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபோன்லேருந்து 198 நம்பருக்கு நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணதும் பாருங்கள், இதில் பேக்ரவுண்டில் ஏதாவது ரெக்கார்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிருக்கான்னு பாருங்கள். நான் ரெக்கார்ட் ஆகிற அந்த பட்டனையும் காட்டுறேன் பாருங்கள். இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். எதுவுமே நாம் ஆன் பண்ணது கிடையாது. பட் ஆனால் இது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். பர்சனலாக உங்களுடைய ஃபோனில் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிங்க. சில பெர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. எனேபிள் பண்ணதும் பின் நம்பர் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்புக்குன்னு செப்பரேட்டாக ஒரு பின் நம்பரை செட் பண்ணணும். ஸோ அந்த பின் நம்பர் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 டிஜிட்டில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் வந்து மெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது அந்த பாஸ்வேர்டு எதுவும் மறந்துட்டிங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதுக்காக ஒரு மெயில் ஐடி. ஸோ அது உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். இப்போ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் மறுபடியும் 198 கால் பண்ணுறேன் பாருங்கள். டைம் பார்த்துக்கோங்க, 11:34 இப்போது நம்ம கால் பண்ணியிருக்கோம். கரெக்டாக 198 இந்த நம்பருக்கு கால் பண்ணியிருக்கோம். 11:34 ஆகுது. இப்போ இதில் ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கான்றதும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணதும் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் தான் வருது. அதாவது பேக்ரவுண்டில் நம்ம எதுவும் ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனால் என்னுடைய ஃபோனில் நம்ம இப்போ பேசுனது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அதாவது 198 ஏதாச்சும் இல்லையா, அது எல்லாமே வந்து என்னுடைய ஃபோனில் சீக்ரெட்டாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ டைம் பார்த்துக்கங்க. இப்போ தான் நம்ம எதனா இருக்கும், 11:35 ஆயிடுச்சு. ஜஸ்ட் நவ் கால் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதும் பாருங்கள், இந்த இதில் வந்து நம்ம பேசுனது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. கரெக்டாக 11:34 முடிச்சிருக்கோம். 25 செகண்ட் வந்து பேசியிருக்கு. ஸோ இப்போ அதை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதிலே தெரியும், நம்ம பேக்ரவுண்டில் நம்ம எதுவும் ரெக்கார்ட் ஆன மாதிரி நம்மளுக்கும் தெரியல. இப்படி ஒன்று பண்ணிகிட்ருக்காங்கன்றதும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது மாதிரி பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுடைய ஃபோனில் இருந்துட்டு உங்களுக்கே தெரியாமல் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கலான்ற மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். கால் ஹிஸ்ட்ரியை ரெக்கவர் பண்ணுறது, அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, உங்களுடைய ஃபோனில் சீக்ரெட்டாக ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது ஹேக் பண்ணுற மாதிரியான ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதுலேருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.